இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். திமுக ஆட்சி வருவதற்கு முன்பாக 2021 இவங்க ஆட்சி வருவதற்கு முன்பு தமிழ்நாட்டினுடைய மொத்த கடன் நேரடி கடன் பாத்தீங்கன்னா 4,40,000 கோடி. மொத்த கடன் 4,40,000 கோடி 4 ஆண்டுகளுக்கு முன்பு. இன்னைக்கு 9,40,000 கோடி கடன். 2 மடங்கு அதிகமாக கடன் வாங்கியிருக்கிறாங்க இந்த 4 ஆண்டுகளில். சுதந்திரம் அடைந்து 78 ஆண்டுகள். இந்த 78 ஆண்டுகள்ல 74 ஆண்டு சேர்த்தா மொத்தமா 4.5 லட்சம் கோடி கடன். இந்த 4 ஆண்டுகள்ல பார்த்தா அப்படியே 2 மடங்கு கடன் வாங்கிறதுனா இது ஒரு ஆட்சியாயா? அதெல்லாம் இது ஒரு நிர்வாகமாயா? அதெல்லாம் என்னையா நிர்வாகம்? இதெல்லாம் இது ஒரு திறமையான நிர்வாகமா? இல்ல. கடனை வாங்கி நிர்வாகம் செய்தெல்லாம் ஒரு திறமையா? அதெல்லாம் அது யார் வேணா செஞ்சுட்டு போலாம். ஏன் முத்துக்குமார் செஞ்சுட்டு போவல? கடனை வாங்கி ஒரு நிர்வாகம் செய்யறது உனக்கு திறமை இருந்ததுன்னா தமிழ்நாட்டில் வரி அல்லாத வருவாயை உன்னால உருவாக்கணும். நான் டாக்ஸ் ரெவன்யூ என்று சொல்வது வரி அல்லாத வருவாய். ஏன்னா வரியை போட்டதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. எதுக்கு இந்த வரி, வீட்டு வரி, குடிநீர் வரி, போக்குவரத்து வரி, அந்த வரி, இந்த வரி, எல்லா வரியும் போட்டுட்டு அதுக்கப்புறம் பட்ஜெட்டை போடுறதுலாம் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. மக்களை வரி சுமையில் ஆழ்த்தக்கூடாது. ஆழ்த்தாமல் வரி இல்லாத வருவாய் எவ்வளவு இருக்கு. நம்முடைய இயற்கை வளங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. மணல் இருக்கு. மணல் கொள்ளை அடிக்கணும்னு நான் சொல்லல. பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கொள்கை என்னன்னா தமிழ்நாட்டில் ஒரே ஒரு மணல் குவாரி கூட இருக்கக்கூடாது, மணலே எடுக்கக்கூடாது. ஏன்னா ஆறு என்பது நம்முடைய தாய் போன்று. ஆனா எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. மனசாட்சியெல்லாம் இல்லை உங்களுக்கு. சமீபத்தில் அமலாக்கத்துறை ஒரு கணக்கு வெளியிட்டாங்க. சமீபத்தில் நான் இந்த மது சம்பந்தமா இல்லை, அதுக்கு முன்பு கணக்கு, மணல் சம்பந்தமான கணக்கு. ஆண்டிற்கு மணல் மூலமாக எவ்வளவு வருமானம் தமிழ்நாடுக்கு அரசுக்கு வருது தெரியுமா? எவ்வளவு வருது தெரியுமா? 40 கோடி. எவ்வளவு? 40 கோடி. நம்ப முடியுமா? அது அதுல 28 மணல் குவாரிகள் இருக்கிறது, 45 மாட்டு வண்டி குவாரிகள் இருக்கு. இந்த மாட்டு வண்டி குவாரினா மாட்டு வண்டியில மணல் ஏற்றிட்டு போறது. அந்த அளவு கிடையாது. ராத்திரில பகல்ல கணக்கு இல்ல, அளவு இல்ல. ஒரு எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. 1 மீட்டர் 3.3 அடிக்கு மேல எடுக்கக்கூடாது, பொக்லைன் வச்சு எடுக்கக்கூடாது, பகல் நேரத்தில் இருக்கணும், டோக்கனை போடணும், எல்லாம் இருக்கு. எந்த கணக்கும் கிடையாது. வருவாயினா 40 கோடியா? பாவீங்களா? ஆண்டுக்கு 40,000 கோடி ரூபாய்க்கு மணலை வித்துட்டு இருக்கிறாங்க. அரசுக்கு 40 கோடி. இது கிட்டத்தட்ட 4, 5, 7 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா அமலாக்கத்துறை என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் இடி என்ன சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட 4.5 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. 4.5 லட்சம் கோடி. இது மணல்ல மட்டும். அதுக்கப்புறம் கிரானைட் இருக்குது, குவாரி இருக்குது, எம்சாண்ட், என்னென்னமோ பிரச்சனை இருக்குது. நமக்கு ஏதோ வளங்கள் இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டாங்க. அதெல்லாம் வருவாயெல்லாம் அது எங்க போகுது தெரியுமா? அவங்களுக்கு போகுது, அவங்களுக்கு போகுது. அப்புறம் கொள்ளையடிச்சிட்டு கடனை வாங்கி, நம்ம பேர்ல கடனை வாங்கி, அதுல அப்படியே நாங்க இந்த திட்டம் அந்த திட்டம், திட்டங்கள்லாம் எதுவும் வரல. இதுதான் தமிழ்நாட்டிலே நடக்கின்ற மோசமான நிர்வாகம் நடந்து கொண்டிருக்கிறது. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.